இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம டைம் அண்ட் ஒர்க் டாபிக் பார்த்துக்கிட்டு இருக்கோம் கரெக்டுங்களா. அந்த டாப்பிக்கில் அண்டு டைப் மற்றும் டைப் மட்டும் நம்ம பார்க்காம இருக்கோம். அந்த டைப் தான் இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ரொம்பவே சிம்பிளான டைப்பு. அவங்க சொன்னதை எடுத்து எழுதினா மட்டும் போதும். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 மனிதர்களும் 3 பையன்களும் ஒரு வேலையை 2 பேர் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க, 10 நாளில் முடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு நாளில் எவ்வளோ வேலை செஞ்சுருப்பாங்க, 1/10 பங்கு வேலை செஞ்சுருப்பாங்க. அதாவது 2 மனிதர்களுங்கிறத நான் எம்னு எடுத்துக்கிறேன், 3 பையன்களும் சொல்லியிருக்காங்க, நான் பீன்னு எடுத்துக்கிறேன், பையன்களை பீன்னு எடுத்துக்கிறேன். 2 பேர் சேர்ந்துன்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் ஆட் பண்ணியிருக்கோம். மொத்த வேலையை வந்து 10 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாளில் செய்யப்பட்ட வேலைங்கிறது 1/10 ஓகேங்களா. இங்கே நான் ஈக்குவல் டு 1ன்னு ஆக்கிக்கிறேங்க இந்த ஈக்குவேஷன் ஓகேங்களா. ஈக்குவல் டு 1ன்னு கொண்டு வந்துடுறேன். அப்போது சிம்பிளாக டிவிஷனில் இருக்க 10 வந்து ஈக்குவல் டு இன்சைடு வரும்போது மல்டிப்ளிகேஷனில் வரும். அப்போ 2m-ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 20mன்னு கிடைக்கும். ப்ளஸ் 3b-ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 30bன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 1. இதை நான் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறேங்க ஓகேங்களா. இதை நான் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறேன் ஓகேங்களா. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதே வேலையை, அப்போ அதே வேலைங்கிறது ஒரு வேலையை தான் 3 மனிதர்களும் 2 பையன்களும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. அப்போது 3m + 2b 2 பேர் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க, 8 நாளில் முடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு நாளில் செய்யப்பட்ட வேலைங்கிறது எப்பயுமே 1/ல் எழுதிட்டு இருக்கோம். ஸோ 1/8. நான் இதையும் ஈக்குவல் டு 1ன்னு கொண்டு வரனால இந்த 8 கிராஸில் மல்டிப்ளை பண்ணிடுறேன். 3 × 8 24m ப்ளஸ் 2 × 8 16b which is equal to 1. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இது 2வது ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனுமே எழுதுனது ஈக்குவல் டு 1ன்னு கொண்டு வந்திருக்கோம் கரெக்டுங்களா. 1ன்றதுக்கு சமமாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ மீதி இருக்கிறத எல்லாத்தையும் நான் ஈக்குவல் பண்ணிக்கிறேன். நமக்கு என்ன கிடச்சிச்சு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 20m + 30 பாய்ஸ் ஈக்குவல் டு 1 இருந்துச்சு. நமக்கு 2 ஈக்குவேஷனுமே ஈக்குவலுக்கு 1 இருந்துச்சு. ரைட் சைடில் இருந்தது வந்து ஈக்குவல் டு 1 இருந்துச்சு. ஸோ நான் லெஃப்ட் சைடில் இருக்கிறத ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன கிடச்சிச்சு, 24m + 16b அப்படின்றத கண்டுபிடிச்சோம் கரெக்டுங்களா. நான் இதில் எம்மெல்லாம் ஒரு சைடையும் பிஎல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடுறேன். இங்கே இருக்க +20m வந்து ஈக்குவல் டு சைடு போகும்போது மைனஸில் போகும். இங்கே இருக்க +16b வந்து ஈக்குவல் டு சைடு வரும்போது மைனஸில் வரும். அப்போ எப்படி மாறிடும், 24m - 20m ஈக்குவல் டு 30b - 16bன்னு கிடைக்கும் கரெக்டுங்களா. நான் இதை லெஃப்ட் சைடில் எழுதிக்கிறேன், ஏன்னா சின்ன நம்பராக தான் வரப்போகுது. 24லேருந்து 20 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 4mன்னு கிடைக்கும் கரெக்டுங்களா. விச் இஸ் ஈக்குவல் டு, இது ஈக்குவல் டு ஓகேங்களா. 30லேருந்து 16 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 14ன்னு கிடைக்கும். அது எத்தனை பாய்ஸு, 14 பாய்ஸு. இப்போ நமக்கு 4m = 14bன்னு கிடச்சிருக்கு கரெக்டுங்களா. 4m = 14bன்னு கிடச்சிருக்கு. நம்மளுக்கு 2யுமே சிம்பிளிஃபை பண்ண முடியும். 2ஐயும் 14ஐயும் 2ஆல் சிம்பிளை பண்ணலாம். 2 × 2 4, 7 × 2 14. அப்போ 2mங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 7 பாய்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். 2 மனிதர்கள்ங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, 7 மனிதர்களுக்கு ஈக்குவலாக இருக்குது. இதை நான் அப்படியே வச்சுக்கிறேன் ஓகேங்களா. இந்த ஈக்குவேஷனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நமக்கு முக்கியமானது. நெக்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 2 மனிதர்களும் ஒரு பையனும் சேர்ந்தால் வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. நான் எழுதிக்கிறேன், 2 மனிதர்கள் ப்ளஸ் ஒரு பையன் சேர்ந்து எவ்வளோ நாளில் அந்த வேலையை முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க கரெக்டுங்களா. நம்ம என்ன ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம், 2 மென்னுங்கிறது எவ்வளோ பாய்ஸுக்கு சமம், 7 பாய்ஸுக்கு சமம். ஸோ இங்கே இருக்க 2mக்கு பதிலாக நான் 7 பாய்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. ஸோ அந்த 7 பாய்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 7 பாய் ப்ளஸ் 1 பாய் ஈக்குவல் டு எவ்வளவு நாள்னு தெரியாது, அதனால் கொஷின் மார்க் வச்சுக்கிறேன். 7b-யையும் 1b-யும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 8bன்னு கிடைக்கும். 8b = என்ன, நமக்கு இது அன்னோனாக இருக்குது. நமக்கு அப்போ ஒரு நோன் வேல்யூ தெரியணுமா. அந்த நோன் வேல்யூவாக என்ன எடுத்துக்கிறேன்னா, நம்ம ஒரு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதணும் பார்த்தீங்களா, 2 men + 3 பாய் சேர்ந்து எவ்வளோ நாளில் அந்த ஒர்க்கை முடிக்கிறாங்க, 10 டேஸில் முடிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம 1/ல் எழுதணும். இங்கே நான் டேஸ்லேயே எழுதிக்கிறேன், ஏன்னா நமக்கு டேஸ் எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. அதை நான் அப்படி எழுதிக்கிறேன். நமக்கு 2mங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு, 7 பாய்க்கு ஈக்குவலாக இருந்துச்சு. 2mக்கு பதிலாக நான் 7 பாய்ன்னு எழுதிடுறேன். ப்ளஸ் 3b அப்படியே இருக்குது. 2 பேர் சேர்ந்து 10 நாளில் அந்த வேலையை முடிக்கிறாங்க ஓகேங்களா. அப்போ 7b + 3b எவ்வளோ b ஆகும், 10bன்னு ஆயிரும். விச் இஸ் ஈக்குவல் டு 10 டேஸ். அதாவது இது எதிர் தகவல் இருக்கும். ஆட்களோட எண்ணிக்கை கூட கூட நாட்களோட எண்ணிக்கை வந்து குறையும். இங்கே 10 பேர் 10 நாளில் முடிச்சிருக்காங்க, 8 பேர் வந்து அதை விட அதிகமான நாளால் தான் முடிச்சிருக்க முடியும். ஸோ நம்ம லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா,
8b ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். இதையும் இந்த ஈக்குவேஷனையும் நான் ஈக்குவல் பண்ணிக்கிறேங்க. ஓகேங்களா, சிம்பிளாக இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் பண்ணுறேன். அதாவது 8 பாய்க்கு வந்து எவ்வளோ நாள் வேலை செஞ்சுருப்பாங்கன்ட்டு தெரியாது. இதே இது 10 பாய் வந்து எவ்வளோ நாள் வேலை செஞ்சுருக்காங்க, 10 நாள் வேலை செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா, இதை சிம்பிளிஃபை பண்ணால் போதுங்க நமக்கு. அதாவது 2 மனிதரும் 3 பையனும் சேர்ந்து எவ்வளோ நாளில் வேலையை முடிச்சிருப்பாங்கன்றது தெரியும். பாய் வந்து 2 இதுலையுமே கட் ஆயிரும், அதனால் பாயை மட்டும் நான் தூக்கி விட்டுறேன். 2 ஆல் அடிக்கிறேன், 4 2 8, 5 × 2 10. திருப்பி 2 ஆல் அடிக்கிறேன், 2 × 2 4, 5 × 2 10. இங்கே இருக்க மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது ஈக்குவல் டன்ஸ் போகும்போது டிவிஷனில் போகும். 5யும் 5யும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்க போகுது, 25. அப்போ எவ்வளவு நாளுங்கிறது நமக்கு என்னவாகும், 25/2ன்னு மாறிடும். கொஷின் மார்க்குங்கிறது இங்கே டேஸில் கேட்டிருக்காங்க, டீன்னு கூட வச்சுக்கலாம், தப்பு இல்லை. 25ல் எத்தனை 2 இருக்குது, 12 2 இருக்குது. 12 × 2 24. 25ல் 24 போச்சுன்னா பேலன்ஸ் என்ன, 1. நமக்கு கிடைக்கக்கூடிய மீதியையும் நம்ம எந்த நம்பரால் கட் பண்ணுறோமோ அதே நம்பரால் கட் பண்ணி விட்டுறணும். 2ஆல் கட் பண்ணுறோம், ஸோ அதே 2ஆல் நான் கட் பண்ணிடுறேன். அப்போ எவ்வளோ நாளில் அந்த வேலையை முடிச்சிருக்காங்க, 2 மனிதரும் ஒரு பையனும் சேர்ந்து 12.5 டேஸில் முடிச்சிருக்காங்க. 12 நாளில் அந்த வேலையை முடிச்சிருக்காங்க. இது கொஞ்சம் லாங் ப்ரொசீஜர் தான், இதுக்கு ஷார்ட்கட் வந்து கிடச்சா நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். இது வந்து நானும் இப்படி தான் சால்வ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, உங்களை மாதிரி நானும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் எப்படி எக்ஸாமில் சால்வ் பண்ணுவோம் அதே மெத்தட் தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெட் ஹார்ட் கொடுத்துருங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. இதே டைப்பில் R2 டைப் வந்து இதான் ப்ரொசீஜர். நம்ம இது வரைக்கும் ஃபார்முலா எதுவுமே யூஸ் பண்ணலாம், அவங்க சொன்னதை அப்படியே எடுத்து எழுதிட்டு ஈக்குவல் மட்டும் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, சேம் இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் மாடல். அண்ட் மாடல்னாலே இதே மாடல் தாங்க. ஓகேங்களா, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2 ஆண்கள்னு கொடுத்துருக்காங்க. ஆண்களுக்கு பதிலாக நான் எம்னு எடுத்துக்கிறேன். 7 சிறுவர்கள், 7 சிறுவர்கள்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள் கொஷின்லேயே மற்றும்னு இருக்குது. அடுத்த வேர்ட்லேயும் பாருங்கள் இந்த மற்றும் விட்டுருங்க, இது டிஎன்பிசி கொஷின்லேயே பிள்ளை தான். 3 ஆண்கள் மற்றும், இதனால தான் நம்ம மற்றும் முறைன்னு எடுத்திருக்கோம். ஓகேங்களா, கொஷின்லேயே நமக்கு மற்றும் தான் கேட்பாங்க. இதனால தான் நம்ம இந்த டைப்புக்கே மற்றும் முறைன்னு பேர் வச்சுருக்கோம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2 ஆண்கள், ஆண்கள்ங்கிறத நம்ம மென்னு எம்னு எடுத்துக்கிறோம். மற்றும்னா ஆட் பண்ணணும். 7 சிறுவர்கள்னு சொல்லியிருக்காங்க, நான் சில்ட்ரன் எடுத்துக்கிறேன். ஸோ சி 7C. 2 பேர் சேர்ந்து ஒரு வேலையை 14 நாளில் முடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டுங்களா, ஒரு வேலையை 14 நாளில் முடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 3 ஆண்கள் மற்றும் 8 சிறுவர்கள் அதே வேலையை 11 நாட்களில் செய்து முடிக்கின்றனர் எனில் 8 ஆண்கள் மற்றும் 7 சிறுவர்கள் அந்த வேலையை போல் 3 மடங்கு வேலையை எப்போ முடிப்பாங்கன்றதான் கொஸ்டினை கேட்டிருக்காங்க. நமக்கு லாஸ்ட் கொஸ்டினை விட இந்த கொஸ்டின் ஒரே ஒரு ஸ்டெப்பு மட்டும் கூட போகும். நம்ம வந்து நார்மலாக 8 ஆண்கள் மற்றும் 6 சிறுவர்களுக்கான ஆன்சர் தான் கண்டுபிடிச்சிருப்போம். அந்த வேலையை கிடைக்கிறத 3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு 3 மடங்காக மாறிடுங்க. ஓகேங்களா, அதே போல் தான் சால்வ் பண்ண போகிறோம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2 ஆண்கள், 2 ஆண்களுக்கு பதிலாக நான் எம்னு எடுத்துக்கிறேன். மற்றும்னா ஆட் பண்ணணும். 7 சிறுவர்கள், சிறுவர்களுக்கு பதிலாக சில்ட்ரன் எடுத்துக்கிறேன். 2 பேர் சேர்ந்து ஒரு வேலையை 14 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாளில் செய்யப்பட்ட வேலைங்கிறது அப்படியே 1/, எழுதுறீங்க 1/14. நான் இந்த ஈக்குவேஷனை ஈக்குவல் டு 1 வர்ற மாதிரி நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த 14ஆல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 2 14ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், 28mனு கிடைக்கும். ப்ளஸ் 7 14ஆல் மல்டிப்ளை பண்ணும், மல்டிப்ளை பண்ணால் 98ன்னு கிடைக்குங்க. 14 × 7 98. சில்ட்ரன் ஈக்குவல் டு 1. இதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். அதே மாதிரி நமக்கு இன்னொரு டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க, 3 ஆண்கள் மற்றும் 8 சிறுவர்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் ஆண்களுக்கு பதிலாக மென்னு எடுத்துக்கிறேன். ப்ளஸ் மற்றும்னா ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிறேன். 8 சிறுவர்கள்னு சொல்லியிருக்காங்க. 8 சிறுவர்களுக்கு பதிலாக நான் சில்ட்ரன் சீன்னு வச்சுக்கிறேன். இதே வேலையை அதே வேலைன்னு சொல்லியிருக்காங்க, 11 நாளில் முடிக்கிறாங்க. ஒரு வேலையை வந்து 11 நாளில் முடிக்கிறாங்கன்னா ஒரு நாளில் செய்யப்பட்ட வேலைங்கிறது அது அப்படியே தலையில் எழுதுறது தான் ஒரு நாளில் செய்யப்பட்ட வேலையாக இருக்கும். சிம்பிளாக இதையும் நான் கிராஸில் மல்டிப்ளை பண்ணுறேங்க. 3யும் 11யும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 33mனு கிடைக்கும். கரெக்டுங்களா, 33m. ப்ளஸ் 8Cயையும் 11யும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 88Cன்னு கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 1. நமக்கு பாருங்கள் ஈக்குவலுக்கு அப்புறம் 1ன்னு வந்துருச்சு ரைட் சைடை. ஸோ நான் லெஃப்ட் சைடில் இருக்க ஈக்குவேஷனை அப்படியே ஈக்குவல் பண்ணிக்கிறேங்க. அப்போ எப்படி எழுதலாம், 28m ப்ளஸ் 98C விச் இஸ் ஈக்குவல் டு 33m ப்ளஸ் 88Cன்னு எழுதிக்கிறேங்க. ஓகேங்களா, ஈக்குவல் டு 1ன்னு கொண்டு வந்துருக்காங்க 2 ஈக்குவேஷனையும். நான் அதனால் லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற வேல்யூ வந்து ஈக்குவல் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற 28m ஈக்குவல் டு அந்த சைடும் 88Cயை ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வரேங்க. ஓகேங்களா, 28m ப்ளஸில் இருக்கிறது ஈக்குவல் டு ஆன்சர் போகும்போது மைனஸில் போகும், மைனஸில் இருக்கிறது ப்ளஸில் வரும். கரெக்டுங்களா, அப்போ எப்படி மாறிடும், 33 men மைனஸ் 28 menன்னு கிடைக்கும். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 98C மைனஸ் 88Cக்கு
ஈக்குவலாக இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு m ஈக்குவல் டு சின்ற மாதிரி நமக்கு ஈக்குவேஷன் கிடைக்கும். 33லேருந்து 28 மைனஸ் பண்ணால் 5mனு கிடைக்கும். கரெக்டுங்களா? அதே மாதிரி 98லேருந்து 88 மைனஸ் பண்ணால் 10cன்னு கிடைக்கும். 5 10 நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ நான் 5 அடிச்சு விட்றேன். 1 5 5 2 5 10. அப்போ ஒரு மென்னுங்கிறது நமக்கு எத்தனை சில்ட்ரனுக்கு சமம்னு சொல்கிறாங்க? 2 சில்ட்ரனுக்கு சமம்னு சொல்கிறாங்க. இந்த ஈக்குவேஷனை அப்படியே வச்சுக்கிறேங்க. ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷனை அப்படியே வச்சுக்கிறேன். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம ஃபைனல் கொஸ்டின் அமைக்க போகிறோம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். 8 மென் 8 ஆண்கள். அப்போ 8 ஆண்கள் மற்றும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மற்றுமை நான் ஆட் பண்ணிக்கிறேன். 6 சிறுவர்கள். 6 சிறுவர்கள் சேர்ந்து எவ்வளவு நாளில் ஃபஸ்ட்டு அந்த வேலையை முடிக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறேன். அந்த வேலையை கண்டுபிடிச்சதை வச்சு அதோட 3 மடங்கை நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? 3 மடங்குன்றப்போ வர்ற ஆன்சரை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 மடங்கு கிடச்சிரும். நமக்கு ஒரு மென்னுங்கிறது எவ்வளோ சில்ட்ரனுக்கு ஈக்குவல்னு கண்டுபிடிச்சப்போ ஒரு மென்னுங்கிறது 2 சில்ட்ரனுக்கு ஈக்குவல். அப்போ நான் எம்முக்கு பதிலாக 2cன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? எம்முக்கு பதிலாக 2cன்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 8 × 2c ப்ளஸ் 6c ஈக்குவல் டு எவ்வளவு டேஸ்ன்னு தெரியாது, அதனால் கொஷின் வச்சுக்கிறேன். 8யும் 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 16 சில்ட்ரன் ப்ளஸ் 6 சில்ட்ரன்ஸ் ஈக்குவல் டு கொஷின் மார்க். ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளோ வரும்? 22 சில்ட்ரன் வந்து அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்போது நமக்கு அன்னோன் டேட்டா நமக்கு இருக்குது. இதை வச்சு நம்ம நோன் டேட்டாவை கண்டுபிடிக்கணும். இந்த ஈக்குவலை வச்சு நம்ம நோன் டேட்டாவை கண்டுபிடிக்கணும். நான் இதுக்கு என்ன பண்ணுறேன்? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். என்ன கொடுத்துருக்காங்க? 2 ஆண்கள். ஆண்களுக்கு பதில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 2cன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். மற்றும் 7 சிறுவர்கள். நமக்கு சியில் தான் நம்ம ஆன்சரை சால்வ் பண்ணுறோம். ஸோ சீனே வச்சுக்கிறேன். 2 பேர் சேர்ந்து எவ்வளோ நாளில் அந்த ஒர்க்கை முடிக்கிறாங்க? 14 நாளில் ஒர்க்கை முடிக்கிறாங்க. கரெக்டுங்களா? 14 நாளில் ஒர்க்கை முடிக்கிறாங்க. அப்போ 2 × 2 4c ப்ளஸ் 7c ஈக்குவல் டு 14. ஓகேங்களா? 14. 4யும் 7 ஆட் பண்ண என்ன கிடைக்க போகுது? 11 சில்ட்ரன் ஈக்குவல் டு 14 டேஸ். அதாவது 11 பேர் சேர்ந்து அந்த வேலையை 14 நாளில் முடிக்கிறாங்க. இதே இது 22 பேர் சேர்ந்தாங்கன்னா அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்கன்றதை நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டு நமக்கு கொஷினில் 3 மடங்குன்னு கேட்டிருக்காங்க. வர்ற ஆன்சரை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 மடங்காக மாறிடும். அப்போது ஆட்களோட எண்ணிக்கை அதிகரிக்க பாருங்கள். நான் ரெண்டுமே ஒரே டேட்டாவில் சில்ட்ரன்னா சில்ட்ரனில் தான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மென் வச்சு சால்வ் பண்ணிங்கன்னா மென்னில் வச்சு ரெண்டையுமே மென்னில் வச்சு சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? நான் சில்ட்ரன் வச்சு சால்வ் பண்ணியிருக்கேன், சிறுவனை வச்சு. அப்போது எதிர்த்தகவாக இருக்கும். ஸோ இந்த 2 டேட்டாவையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஆட்களையும் நாட்களையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 22 × கொஷின் மார்க் ஈக்குவல் டு 11 × 14 கிடைக்கும். கரெக்டுங்களா? 11 × 14 கிடைக்கும். இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற ஈக்குவல் ஆன்சர் போகும்போது டிவிஷனாக மாறும். ஸோ நான் அப்படியே வச்சு கேன்சல் பண்ணிக்கிறேன். 11ஆல் அடிக்கிறேன். 1 11 11 2 11 22. இந்த 2ஆல் 14 அடிக்கிறேன். 1 2 2 7 2 14. அதாவது 8 மென்னும் 8 ஆண்களும் மற்றும் 6 சிறுவர்களும் சேர்ந்து அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பாங்க? 7 நாளில் முடிச்சிருப்பாங்க. பட் ஆனால் நமக்கு அது கேட்கல. அந்த வேலையோட 3 மடங்கு கேட்குறாங்க. ஸோ வர்ற ஆன்சரை அப்படியே 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதோட 3 மடங்கு வேலை வந்து எவ்வளோ நாளில் செய்யப்பட்டதுன்னு தெரியும். 3 × 7 21 நாளில் அந்த வேலையோட 3 மடங்கை 2 பேரும் சேர்ந்து செஞ்சுருப்பாங்க. 8 ஆண்களும் 6 சிறுவர்களும் சேர்ந்து 21 நாளில் வேலையை முடிச்சிருப்பாங்க. போன கொஷினில் இந்த 7 டேஸோடு நிறுத்திட்டோம். இந்த கொஷினில் பாருங்கள், அவங்களே சொல்லிட்டாங்க அந்த வேலையை போல் 3 மடங்கு வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதனால தான் இந்த 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். மடங்குனா பெருக்கல்னு அர்த்தங்க. ஓகேங்களா? அதனால தான் மல்டிப்ளை பண்ணி ஆன்சரை 21 டேஸ்னு கொண்டு வந்திருக்கோம். இந்த கொஷினுக்கான ஆன்சர் 21. செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 21. இதே மாதிரி உங்களுக்கு ஒரு சம் ஹோம்ஒர்க் தர்றேன். அதை ட்ரை பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஷின். என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு வேலைன்னு சொல்லிட்டாங்க. 4 ஆண்களும் 6 பெண்களும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க? 8 நாளில் முடிக்கிறாங்க. அதே வேலையை 3 ஆண்களும் 7 பெண்களும் சேர்ந்து 10 நாளில் முடிக்கிறாங்கன்னா 10 பெண்கள் மட்டும் அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் உமன் வச்சு தான் சால்வ் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்களே ஒரே ஒரு பர்சனை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, பெண் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை வந்து பெண்ணை வச்சு தான் சால்வ் பண்ண முடியும். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. இந்த கொஷினில் பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு 2 ஆட்கள், அதாவது ஆண் பெண் 2 பேர் சேர்ந்து மற்றும்ல கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு அவங்க வேலை செஞ்சதுக்கான சேலரி கொடுத்துருக்காங்க. அவங்க எவ்வளோ நாள் வேலை செஞ்சுருக்காங்கன்றதை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி டைப் வந்துட்டாலே கண்டிப்பாக இதுக்கான ஆன்சர் 10 நாள் தாங்க. ஓகேங்களா?
நான் அடித்து சொல்கிறேன், இதுக்கான ஆன்சர் 10 நாள் தான். நீங்கள் சால்வ் பண்ணணுன்னே அவசியம் இல்லை. ஓகேங்களா? இதே மாதிரி நமக்கு 2 சம் கேட்டிருக்காங்க. நீங்கள் வேணால் பார்த்துருப்பீங்க, லாஸ்ட் குரூப் 4 எழுதுனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எக்ஸாக்ட்லி இதே மாடலில் தான் ஆன்சர் கேட்டிருந்தாங்க. இதுக்கு பாருங்கள், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 10. இப்போ நான் அந்த குரூப் 4ல் கேட்ட கொஸ்டினை வந்து ஷோ பண்ணுறேன். அதுக்கான ஆன்சர் 10 தான். இந்த மாதிரி மாடலில் கேட்டாங்கனாலே 10 தான் ஆன்சரு. நான் அதை ஷோ பண்ணிட்டு உங்களுக்கு இது எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லித்தரேங்க. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பாருங்கள், அதே மாடல் தான், அதே டைப்பில் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சரு பாருங்கள், 10 தான். ஓகேங்களா? இந்த மாடலில் கேட்டாங்கன்னா ஒரு ஆண் ஒரு பெண்ணு யார் வேணாலும் இருக்கலாம், ஒரு மென்னு ஒரு சில்ட்ரனாக கூட இருக்கலாம். அவங்க செஞ்ச மொத்த வேலையோட நாட்கள், அவங்க வாங்கின சேலரி கொடுத்துட்டாங்கனாலே நமக்கு ஆன்சர் 10 நாள் தான் வரும். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை சால்வ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணுன்றது சால்வ் பண்ணி காமிச்சிட்றேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போங்க இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. இந்த கொஷினில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, அதே தான் நான் அவங்க சொன்னது அப்படியே தான் எழுத போகிறோம். 4 ஆண்கள், 4 ஆண்கள், ஆண்களை நான் எம்னு வச்சுக்கிறேன். மற்றும்னா ஆட் பண்ணோம். 3 பெண்கள்னு சொல்லியிருக்காங்க, 3 உமன், 3 உமன் எடுத்துக்கிறேன். 2 பேர் சேர்ந்து எவ்வளோ சேலரி வாங்கியிருக்காங்க? 12,500 ரூபாய் சேலரி வாங்கியிருக்காங்க. அவங்க மொத்தமாக 5 நாள் வந்து வேலை செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? நான் வந்து ஒரு நாளில் வந்து எவ்வளோ சேலரி வாங்கியிருப்பாங்க அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ கொடுத்துருக்க 5 நாள் எவ்வளோ நாள் கொடுத்துருக்காங்களோ அந்த நாளால் கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்ற என்ன கிடைக்கும்? 1 5 5, 2 × 5 10, பேலன்ஸ் வந்து 2 25 இருக்கும். 5 × 5 25, அப்படியே 2 0 போட்டுருங்க. இதை நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறேங்க. ஓகேங்களா? இதை நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க? 10 ஆண்கள், 10 ஆண்கள், ஆண்களுக்கு பதிலாக எம்னு எழுதிக்கிறேன். மற்றும்னா ப்ளஸ்ஸு. 6 பெண்கள் சொல்லியிருக்காங்க, நான் பெண்களை வந்து உமன் எடுத்துக்கிறேன். ஸோ டபிள்யூன்னு எடுத்துக்கிறேன். இவங்க 2 பேர் சேர்ந்து எவ்வளோ சேலரி வாங்கியிருக்காங்க? 17,400 ரூபாய் வாங்கியிருக்காங்க. எத்தனை நாளைக்கு? 3 நாளைக்கு வேலை செஞ்சு 17,400 வாங்கியிருக்காங்க. ஒரு நாளில் செய்யப்பட்ட வேலைங்கிறது கொடுத்துருக்க நாட்களால் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு நாளுக்கான சேலரி கிடச்சிரும். ஸோ கொடுத்துருக்க 3 நாள் அடிக்கிறேன். 1 3 3, 5 × 3 15, பேலன்ஸ் 2. 17 15 போச்சுன்னா பேலன்ஸ் 2, 24 ஆயிரும். 8 × 3 24, 2 0 இருக்குது. அந்த 2 0 அப்படியே போட்டுறேன். ஓகேங்களா? இதை நான் செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் நான் மென்னோட சேல்ரி, ஒரு மென்னோட சேல்ரி எவ்வளோ கிடைக்க போகுதுன்றதை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அப்போ நான் வந்து உமனை நெக்லேட் பண்ணணும்னா நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 6ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். செகண்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? நமக்கு 4 மென் இருந்தாங்க, அது 6ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது எவ்வளோ மென் ஆயிரும்? 24 மென்னு ஆயிரும். ப்ளஸ் மற்றும்னா ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? 3 மென் இருந்தாங்க, அது 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 18 உமன்னு மாறிடும். நம்ம கட் பண்ணப்போ எவ்வளோ இருந்துச்சு? 2,500 ரூபாய் இருந்துச்சு. 2,500 6ஆல் பெருக்கும்போது 15,000ன்னு வரும். கரெக்டுங்களா? 15,000ன்னு வரும். நம்ம எந்தெந்த சைடில் மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே சைடில் மல்டிப்ளை பண்ணிடுறோம். ஓகேங்களா? இதே மாதிரி நான் செகண்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஈக்குவேஷனை நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். நமக்கு 10 மென்னு இருந்திருந்தாங்க, 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 30 மென்னு கிடைக்கும். ஓகேங்களா? ப்ளஸ் 6 உமன் இருந்திருந்தாங்க, 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 18 உமன்னு கிடைக்கும். நமக்கு எவ்வளோ சேலரி ஒரு நாளைக்கு வாங்கியிருந்தாங்க? 5,800 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்கன்ட்டு நம்ம சிம்ப்ளை பண்ணி 5,800 வச்சுருந்தோம். அதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 17,400ன்னு கிடைக்குங்க. ஓகேங்களா? 17,400ன்னு கிடைக்கும். இந்த ஈக்குவேஷனை நான் மைனஸ் பண்ணுறேன். இந்த ஈக்குவேஷனை சிம்ப்ளை பண்ணி மென்னோட சேலரி மட்டும் எவ்வளோ வரப்போகுதுன்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ மைனஸ் பண்ணுறேன் ஈக்குவேஷனை. ப்ளஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல மைனஸ். ப்ளஸ் 18 மைனஸ் 18 என்ன ஆகும்? கேன்சல் ஆயிரும். மைனஸ் 30லேருந்து ப்ளஸ் 24 ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? -6 மென்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? -6 மென்னு கிடைக்கும். மைனஸ் 17,400லேருந்து 15,000 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? -2,400ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? 2,400ன்னு கிடைக்கும். 2 சைடு மைனஸ் இருக்குன்னு அடிச்சு விட்றேன். இங்கே இருக்க 6ஆல் ஈக்குவல் டன்ஸில் போகும்போது டிவிஷனில் தான் போகும். ஸோ இந்த 6ஆல் அடிக்கிறேன். 1 6 6, 4 × 6 24. அப்போ 400 × 6 2,400. அப்போ ஒரு மென்னோட சேலரி எவ்வளோ? 400 ரூபாய். ஓகேங்களா? ஒரு மென்னோட சேலரி எவ்வளோ? 400 ரூபாய். ஒரு மென்னோட சேலரி வந்து 400 ரூபான்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? அதை கொண்டு போய் நான் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஈக்குவேஷன் 1ங்கிறது என்ன? 4 மென் ப்ளஸ் 3 உமன் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ சேலரி வாங்கியிருந்தாங்க? 2,500 ரூபாய் சேலரி வாங்கியிருந்தாங்க. கரெக்டுங்களா? 2,500 ரூபாய் சேலரி வாங்கியிருந்தாங்க. நம்ம கொஷினை இது வரைக்கும் தான் ப்ரொசீட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் அதுக்கடுத்து நம்ம இன்னும் ப்ரொசீட் பண்ணல, அது எப்படின்னு பார்த்துருவோம். ஓகேங்களா? அப்போ ஒரு மென்னுக்கு பதிலாக எவ்வளோ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம்? 400 ரூபாய்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 4 × 400
ப்ளஸ் 3 இன்ட்டு உமன் அப்படியே வச்சுக்கலாம். உமனோட சேலரி கண்டுபிடிக்க போகிறேன், விச் இஸ் ஈக்குவல் டு 2500. இங்கே இருக்க ப்ளஸ் டேம் வந்து ஈக்குவல் டு ஆன்சர் போகும்போது மைனஸில் போகும். அப்போ 3W ஈக்குவல் டு 2500. 4 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 16ன்னு கிடைக்கும். 2 0 இருக்குது, அந்த 2 0 அப்படியே போட்டுறேன். அப்போ 2500லேருந்து 1600 மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 900ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? நான் இதை வச்சு உமனோட சேலரி கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இங்கே இருக்க 3 ஈக்குவல் டு ஆன்சர் போகும்போது டிவிஷனில் போகும். நான் இந்த 3ஆல் அடிக்கிறேன். 1 3 300 இன்ட்டு 3 900ன்னு கிடைக்கும். அப்போ உமனோட சேலரி எவ்வளோ? 300 ரூபாய். ஒரு உமனோட சேலரி வந்து 300 ரூபா, மென்னோட சேலரி வந்து 400 ரூபா. இதை அப்படியே வச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அவங்க? 5 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள். 5 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் சேர்ந்து எவ்வளோ சேலரி வாங்குறாங்க? 35,000 ரூபாய் சேலரி வாங்குறாங்க. 35,000 ரூபா சேலரி வாங்குறாங்க. அவங்க எத்தனை நாளுக்கு வாங்குவாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. வருமானமாக ஈட்ட எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஒரு நாள் சேலரி தான் கண்டுபிடிக்க போகிறோம். எனக்கு எவ்வளோ டேஸ்ன்னு தெரியாது. அந்த டேஸால் கட் பண்ணால் ஒரு நாள் டேஸோட தெரியும். அப்போ இந்த டி தான் நமக்கு தேவை. நம்ம எம்முக்கு பதில் ஒரு மென்னோட சேலரி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்? 400 ரூபான்னு கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி ஒரு உமனோட சேலரி எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 300 ரூபான்னு கண்டுபிடிச்சோம். அப்போ எம்முக்கு பதில் 400ன்னு மல்டிப்ளை பண்ண போகிறோம். உமனுக்கு பதில் 300ன்னு மல்டிப்ளை பண்ண போகிறோங்க. 5 இன்ட்டு 300 விச் இஸ் ஈக்குவல் டு அது அப்படியே இருக்கும். ரைட் சைடில் இருக்கிறது 35,000 பை டி. 4 இன்ட்டு 5 20, 2000ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 5 இன்ட்டு 3 15ன்னு கிடைக்கும். 1500ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இந்த டேமுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? 1500 15,000 எழுதிட்டு 1500 ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 2000 ப்ளஸ் 1500 3500ன்னு கிடைக்கும். 3500ங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 35,000 டிவைடட் பை டிக்கு ஈக்குவலாக இருக்குது. இந்த டேஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா எத்தனை நாட்களில் வருமானம் ஆகிட்டு வாங்கன்ட்டு. ஸோ இங்கே இருக்க டேஸை ஈக்குவல் டு இந்த சைடும் 3500 ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ டேஸுங்கிறது என்னவோ மாறும்? 35,000 டிவைடட் பை 3500ன்னு மாறும். கரெக்டுங்களா? 3500ஆல் அடிக்கிறேன். ஒரு 3500 10 3500 35,000. அப்போ எவ்வளோ நாள் தான் கிடச்சிருக்கு? 10 நாள் தான் கிடச்சிருக்கு. இதே ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி நம்ம அந்த குரூப் 4 சம் காமிச்சோம் பார்த்தீங்களா? அந்த செம்மை சால்வ் பண்ணி கரெக்டாக ஆன்சர் வருதான்னு பாருங்கள். நம்ம சால்வ் பண்ணவே தேவையில்லை. ஆன்சர் 10 தான் இந்த மாதிரி மாடலை கேட்டாங்கனாலே. அதை சொல்லிட்டேன். எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லணும் ஆகணும் இல்லையா? நம்ம ஈக்குவேஷன் ஸ்கூல்லாம் படிப்போம் பார்த்தீங்களா? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 200, எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 50. இதில் எக்ஸ்ஒய்யோட வேல்யூ என்ன கண்டுபிடிப்போம் பார்த்தீங்களா? அதே தான் இங்கே மென்னு உமனோட வேல்யூவை நான் கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸ்ஒய்க்கு பதில் இங்கே ஆன் பெண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். நம்ம ஸ்கூலில் படித்ததை தான் கொஞ்சம் நம்பர் மட்டும் பெருசாக கொடுக்குறாங்க. நம்மளை பயப்படுத்துறதுக்காக பெருசாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இவ்வளோ தாங்க நமக்கு அண்டு டைப். ஓகேங்களா? இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட கேட்பீங்க. கரெக்டுங்களா? அதனால் நானே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரொம்பவே சிம்பிள். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள்? ஒரு குறிப்பிட்ட வேலையை 3 ஆண்கள் 4 பெண்கள் 6 சிறுவர்கள் சேர்ந்து 7 நாளில் முடிக்கிறாங்க. இதை அப்படி வச்சுக்குவோம். 3 மென் ப்ளஸ் 4 உமன் ப்ளஸ் 6C சிறுவர்களை சில்ட்ரன் எடுத்துக்கிறேன். எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க? 7 நாள். இதை நான் டேஸ்லேயே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு பெண் ஆண் செய்வதை போல் 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பெண்ணுங்கிறது 1 உமனுங்கிறது மென் செய்கிறது போல் 2 மடங்கு வேலையை செய்கிறாங்க. ஓகேங்களா? எழுதியாச்சு, வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு சிறுவன்கிறது ஆண் செய்யும் வேலையில் பாதி. ஆணுங்கிறத மென்னு எடுத்துக்கலாம். அவர் செய்கிறதுல பாதினா 1/2. அப்போ m/2ங்கிறது சில்ட்ரன் செய்கிற வேலை. இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 7 நாட்களில் முடிக்க எத்தனை பெண்கள்? அவங்க 7 நாள் தான் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. அது பிரச்சனை இல்லை. எத்தனை பெண்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம இந்த மென்னு இந்த சில்ட்ரன் எல்லாமே வந்து நம்ம உமனாக மாற்றணும். கரெக்டுங்களா? அப்போது மென்னு உமன் எல்லாம் சில்ட்ரனாக மாற்றணும். இங்கே இருக்க மென்னை வந்து வச்சுக்கிட்டு ஈக்குவல்ட்டில் இந்த 2 ஈக்குவல் ஆன்சர் கொண்டு போனால் டிவிஷனில் போகும். அப்போ மென்னுங்கிறது எவ்வளோ உமனுக்கு ஈக்குவலாக இருக்கும்? பாதி உமனுக்கு ஈக்குவலாக இருக்கும். மென்னுன்றது பாதி உமனுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ மென்னுக்கு பதில் நம்ம 1/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். உமனாக மாறிடுச்சு. இப்போ இந்த சிஐயும் நம்ம டபிள்யூன்னு மாற்றணும். கரெக்டுங்களா? 1 சில்ட்ரனுங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? m/2ன்னு இருக்குது. நான் இதை ஃபஸ்ட்டு எம்முக்கு மாற்றினேன். அப்போ இங்கே டிவிஷனில் இருக்கிறது ஈக்குவல் இன்சைடு வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் வரும். அப்போ எம்ஸ் ஈக்குவல் டு 2c. 1ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 2ன்னு தான் கிடைக்க போகுது. கரெக்டுங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இந்த மென்னுக்கு பதிலாக நம்ம
இங்கே இருக்க பார்த்தீங்களா மென்னுக்கு பதிலாக 2Cன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த மென்னை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ண என்ன போகிறோம், ஒரு உமன்கிறது 2 டைம்ஸ் ஆஃப் 2C, 2 டைம்ஸ் ஆஃப் 2C கரெக்டுங்களா. இதை இந்த சைடு எழுதிக்கிறேன். ஒரு உமனுங்கிறது 2 டைம்ஸ் ஆஃப் மென்னு கொடுத்துருக்காங்க. மென்னுக்கு பதில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2Cன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 2C அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2Cயை சப்ஸ்டியூட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், 4Cன்னு கிடைக்கும். ஒரு உமன்கிறது 4C. நமக்கு சில்ட்ரனை தான் வந்து நம்ம உமனாக மாற்ற போகிறோம். ஸோ நான் சியை வச்சுக்கிட்டு அங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க 4 டிவிஷனில் கொண்டு வந்துடுறேன். ஒன்றையும் உமனையும் மல்டிப்ளை பண்ணால் உமன் தான் கிடைக்க போகுது பை 4. அப்போ சிக்கு பதிலாக இந்த இடத்துல W/4ன்னு போட போகிறோம். இங்கே மென்னுக்கு பதிலாக 1/W/2ன்னு போட போகிறோம். அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகேங்களா. இந்த ஈக்குவேஷனை மட்டும் அப்படியே வச்சுக்கலாம். நமக்கு என்ன இருந்துச்சு ஈக்குவேஷனு, 3m + 4w + 6c = 7 days. நமக்கு 7 டேஸில் எவ்வளோ உமன் தேவைன்னு தான் சொல்லியிருக்காங்க. 7 நாட்களில் இதில் எத்தனை பெண்கள் வந்து தேவைப்படுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மென்னுக்கு பதில் என்ன கண்டுபிடிச்சோம், ஒரு மென்னுக்கு பதில் என்ன கண்டுபிடிச்சோம், 3/2 அதாவது W/2ன்னு கண்டுபிடிச்சோம். கரெக்டுங்களா, W/2ன்னு கண்டுபிடிச்சோம். ப்ளஸ் 4 உமன் இருக்கட்டும், விமன் தான் நமக்கு தேவை, அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சிக்கு பதில் என்ன கண்டுபிடிச்சோம், சிக்கு பதில் W/4ன்னு கண்டுபிடிச்சோம். அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி = 7 days தான். நமக்கு 7 days தான் இருக்குது, அது பிரச்சனை இல்லை, அது அப்படியே 2 போகுது. அப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண எனக்கு கிடைக்கும் 3W/2 + 4W + 6W/4ன்னு இருக்குது. ஓகேங்களா. இதை நான் கட் பண்ணுறேன். 3 2 6 2 2 4 = 7 days. நான் இந்த 3த்துக்கு எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் என்ன கிடைக்க போகுது, 2 தான் கிடைக்க போகுது. கரெக்டுங்களா, 2ன்றதான் எல்சிஎம். அப்போது 3க்கு கீழே நமக்கு 2 இருக்குது. ஸோ மேலே இருக்க நம்பர் அப்படியே வச்சிடலாம். 3W ப்ளஸ் 4க்கு கீழே 1 இருக்குன்னு மாதிரி அர்த்தம். 1 2ஆக மாற்றணும், எதால் பெருக்கணும், 2ஆல் பெருக்கணும். அதே நம்பரால் மேலே பெருக்கணும். 4 × 2 8 உமன் ப்ளஸ் இங்கே 2 இருக்குது, அதை அப்படியே வச்சிடலாம். 3W. இப்போ எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும், which is equal to 7 days வச்சுக்கலாம். 8 + 3 11, 11 + 3 14/2ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா, 14 women/2ன்னு கிடைக்கிது. எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க, 7 daysல முடிக்கிறாங்கன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அவங்க கேட்டது 7 days தான். அப்போ இதை கட் பண்ணிடலாங்களா, 14 ரெண்டையும், 1 2 2 7 2 14. அப்போ 7 நாளில் எத்தனை உமன் வேலை செஞ்சால் 7 நாளில் அந்த ஒர்க்கை முடிக்க முடியும், 7 உமன் வேலை செஞ்சுருந்தா 7 நாளில் அந்த வேலையை முடிச்சிருக்க முடியும். ஸோ இதுக்கான ஆன்சர் 7 days. இவ்வளோ தாங்க நமக்கு அண்டு டைப். ஓகேங்களா. இந்த வீடியோவை நல்லா பார்த்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். திருப்பி போட்டு பாருங்கள். இது கொஞ்சம் பெரிய சம்மாக தான் இருக்கும். ப்ரொசீஜர் வைஸ் சால்வ் பண்ணுறப்போ கொஞ்சம் பெருசாக தான் போகும். ஆனால் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணல. இது நம்ம வந்து சின்ன வயசில் படித்ததான். ஈக்குவேஷன் டைப் படித்தோம் பார்த்தீங்களா, அதே தான் இங்கே ப்ரொசீட் பண்ணியிருக்கோம். வேறு எதுவும் பண்ணலை. ஓகேங்களா. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.